ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு பெரிய பரபரப்பான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத வடிவேலு சார் அண்ட் அர்ஜுன் சார் இவங்க 2 பேருமே நம்ம சின்னத்துறைக்கு வராங்க அப்படின்ற அப்டேட் தான். எஸ், நேற்று தமிழ் டிவி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து 2 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2மே வந்துட்டு இவங்க ரிலேட்டட் தான். ஒன்று வந்து வடிவேலு சார் வந்துட்டு ஒரு நியூ சீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றது. ஸோ என்ன சேனல் அப்படின்னா சன் டிவிக்காக. ஸோ சன் டிவி கூட தான் அவர் இப்போ டைப்பில் இருக்காரு. ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன் அவங்களுக்குள்ள பார்க்க முடியுது. இப்போ கூட அந்த டாப்புக்கு டூப்புக்கு ஷோக்கெலாம் கூட அவர் வந்திருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடாக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதை தொடர்ந்து இப்போ ஒரு சீரியல் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. எஸ், என்ன சீரியல் கண்டிப்பாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்லும்போது பீக் பிரைம் டைமில் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியோட யார் ஸ்டார் காஸ்ட்லாம் யார் இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய காஸ்ட்லாம் கூட ஈஸியாக கொண்டு வந்துருவாங்க அசால்ட்டாக காசு கொடுத்து. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து அர்ஜுன். ஸோ இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சர்வைவர் அப்படின்ற ஒரு ஷோ வந்துட்டு ஜீக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு, ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்போ ஜீக்கு வந்து இன்னொரு சீரியல் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்மே இருக்குது. ஸோ 2மே இன்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ்லாம் சீரியல்குள்ளேயும் வராங்கன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நவடேஸ் வந்து சீரியல் எந்தளவுக்கு ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஈஸியாக பிஸ்னஸ் வந்து நல்லா டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது தெரியுது. ஸோ அதனால தான் அவங்களுமே கொண்டு வராங்க. பட் ரிஸ்க் தாங்க. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் சீரியல் சைடில் வந்து. அதுக்கப்புறம் வந்து இப்போலாம் முன்ன மாதிரி வந்து இப்போ சீரியல்ஸ் கிடையாது, ஃபுல்லாக சேனலுடைய கைவசம் தான் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் இவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி குஷ்பு மேம் கூட இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் டிஆர்பி வரும்போது நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு தேர்ஸ்டேவும். ஸோ அடிக்கடி சேனல் வந்துட்டு இந்த ஸ்டோரியை மாற்றுங்க, இதை வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்டோரி இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வந்து தலையீடு கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இந்த டெலிவிகடன் அவார்ட்ஸில் கூட ராதிகா மேம் தான் சொல்லியிருப்பாங்க, நவடேஸ் வந்து சேனல் வந்து ரொம்ப தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் திருசெல்வம் சார் கூட சொல்லியிருப்பாரு, விகடன் வந்து எப்பயுமே ஸ்டோரிக்குள்ளெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை மூக்க நுழைக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கலாம் சொல்லி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட், அதாவது முன்னாடி ரொம்ப நாளாக சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டே சொல்கிறாங்க. இப்போ இவங்க நியூவாக வெளில வராங்கன்னு சொல்லும்போது இவங்களுக்கு எந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது சேனல் அவங்களுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். ஸோ சீரியலில் கொஞ்சம் அடுத்த லெவல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க, பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வரும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.